தேவனுக்கேற்ற துக்கம் பேதுருவை போல மனம் கசந்து துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் நீங்க இப்ப இவ்வளவு தூரம் துக்கமடைந்து சுத்திகரிக்கும் போது ஜாக்கிரதையை கொடுக்கும். அடுத்த முறை அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். யூ பிகம் டிலிஜென்ட். எவ்வளவு அதுல ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி பவுல் எழுதுவார் பாருங்க. எவ்வளவு எவ்வளவு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சுத்திகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. நீங்க 30% சுத்திகரிச்சீங்கன்னா 30%, 60னா 60, 100னா 100க்கு 100. அந்த அளவுக்கு உங்களை சுத்திகரிக்கிறீங்க. வாசிங்க. எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், இது தப்பு இது ரைட்டுன்னு குற்றம் தீர கர்த்தர் உங்களை மாற்றுகிறதையும், எவ்வளவு வெறுப்பையும், அந்த இப்ப நீங்க சுத்திகரிக்க போற பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்பு, இனி எனக்கு அது வேணாம், இனி அதற்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், இனிமே இதை செஞ்சா கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வராதுன்ற பயத்தையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு ஆவலையும், இப்படிலாம் செஞ்சா நல்லா இருக்கேன்ற ஒரு நல்ல ஆவலையும், எந்தூசியாசத்தையும், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு பக்தி வரும், மற்றவர்களை காட்டிலும் இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கு, எவ்வளவு கண்டிப்பையும் 8 காரியங்களை உண்டாக்குது. இப்ப நீங்க மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கமடையும். எப்போதுமே சொல்லுவாங்க, மோதிர கையால குட்டினா, மோதிர கையால என்ன வாங்கலாம்? குட்டு வாங்கலாம். இந்த குட்டு வாங்கி வாங்கி வளர்ந்த ஆளு பாருங்க, அவன் வாழ்க்கையில சொல்லிச்சுட்டே வருவான். குட்டே வாங்காம வருவான் பாருங்க, அவன் ஒரு இடத்துல அவமானப்பட்டு போயிடுவான், வெளியில சிரிச்சிருவாங்க. ஏன்னா இங்க குட்டு வாங்கினவங்களாம் அப்படி ஷேப்பாய் ஒரு இடத்துல போய் ஜொலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பீஸ் நல்ல ட்ரெயின் ஆகி வந்திருக்குது, இது நல்லா சுத்திகரிக்கப்பட்டு வந்திருக்குது, அதுதான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்திகரிப்பாராக.